வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கு, எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது சிபிஐ நீதிமன்றம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. மாலை 6 மணிக்கு பிறகு வெளியூர் நபர்கள் தொகுதியை விட்டு வெளியேற விழுப்புரம் ஆட்சியர் பழனி உத்தரவு. தொடர் தோல்வியால் மக்களை சந்திக்க பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல. எதனால போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம். தொடர் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனால்தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு பார்த்து பயம். ஏன்னா பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில் 53,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். 3,89,00,000 முறை பெண்கள் இலவச பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அறிக்கை. விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் அரசு துரோகம் செய்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தகுதியானவர்களில் 1/5 பங்கினருக்கு மட்டுமே உரிமை தொகை தரப்படுவதாக புகார். அதிமுக புறக்கணித்ததால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறையும். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கணிப்பு. அதிமுக புறக்கணித்த எல்லா காலங்களிலும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. அதாவது போலிங் ரேட் ஆஃப் போலிங் குறைந்திருக்கிறது. மத்திய அரசின் 3 புதிய கிரிமினல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு. திருச்சியில் பேரணி சென்ற வழக்கறிஞர்கள் முழக்கம். மகாராஷ்டிராவின் ராய்காட்டில் மலைக்கோட்டைக்கு சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கினர். படிகளில் வெள்ளம் கரை புரண்ட நிலையில் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு உயிர் தப்பினர். நெய்வேலி NLC 2வது நிலக்கரி சுரங்கத்தில் விபத்து. கன்வேயர் பெல்ட்டில் ஊழியர் அன்பழகன் சிக்கி உயிரிழப்பு. மூளையை தின்னும் அமீபா கிருமி குறித்து பதற்றம் தேவையில்லை. நீச்சல் குளங்களில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். ஏரி, குளம், கண்மாய்களில் வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்க அனுமதி. விவசாயிகளுக்கு ஆணைகளை வழங்கி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இரண்டு நாட்கள் பயணமாக ரஷ்யா புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச திட்டம். தன்னை விசுவாசமற்றவர் என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். அனைவருக்கும் துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என குற்றச்சாட்டு. மும்பையில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த 30 சென்டிமீட்டர் மழை. சாலைகள், தண்டவாளங்களில் வெள்ளப்பெருக்கு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் முடிவு.
பிரான்சில் ஆட்சியை பிடிக்கிறது இடதுசாரி கூட்டணி. பதவி விலகுகிறார் பிரதமர் கேப்ரியல் அட்டல். ஒடிசாவின் பூரியில் 2ஆம் நாளாக ஜெகநாதர் ரத யாத்திரை. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்குள் நுழைந்த அல்கராஸ் மெத்வதேவ். மகளிர் ஒற்றையரில் முன்னிலை வீராங்கனைகளான எம்ம ரடுக்கனு, கோகோகாப் அதிர்ச்சி தோல்வி. கோயிலில் வழங்கப்படும் நன்கொடை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற கேள்வியை இந்து சமய அறநிலையத்துறைக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கோயில் உண்டியல்களுக்கு வரும் பணம் உள்ளிட்ட நன்கொடை குறித்து ஆர்டிஐயில் கூட தகவல்கள் இல்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், கோயில் நன்கொடையை சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம், சொகுசு காரியங்களுக்காக அல்ல என்ற கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக இதற்கான விளக்கத்தை இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. மதுரையில் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் உள்ளூர்வாசிகளுக்கு ஜூலை 10ஆம் தேதி முதல் சுங்க கட்டண விலக்கு கிடையாது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், அந்த விலக்கு கிடையாது என்ற முடிவுக்கு வந்தது எதனால்? யார் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக அபிநவியா, அதாவது திருமங்கலம் சமயனூர் 4 வழிச்சாலையில் உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியானது கடந்த 2011ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதாவது நகராட்சி எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டருக்கு அப்பால் அமைக்கப்பட வேண்டிய அந்த சுங்கச்சாவடியானது 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டு உள்ளூர் வாகனங்களும் கட்டணம் செலுத்த வேண்டும் என கோரி வந்த நிலையில் கடந்த 12 ஆண்டுகளாக திருமங்கலம், கப்பலூர், கூத்தியார்குண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பல்வேறு கட்டத்தில் அமைச்சர்கள், ஆட்சியர் என அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தியுமே சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டணம் வசூலிப்பதை உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடந்த 4 ஆண்டுகளாக உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் சென்றுள்ளதாகவும், ஒவ்வொரு வாகனத்திற்கும் அந்த 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை வரி விதித்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இது வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது. மேலும் ஜூலை 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்கள் அனைத்தும் கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டும் என ஒரு அறிவிப்பை வழியாக சென்ற வாகன ஓட்டிகளிடம் தெரிவித்தது. இது திருமங்கலம் பகுதி வாகன ஓட்டிலே அதிருப்தியையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்திய நிலையில் இப்போது சுங்கச்சாவடி நிர்வாகம் தொடர்ந்து மக்கள் போராட்டம் நடத்தி வருவதன் எதிரொலியாக வருகிற 10ஆம் தேதி நள்ளிரவு முதல் 50% உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. அதாவது முழு கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது என்ற தொடர்ந்து திருமங்கலம் மக்கள் போராடி வரும் நிலையில் தற்போது 50% கட்டணம் வசூலிப்பது திருமங்கலம் வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, சுங்க கட்டணத்திலிருந்து உள்ளூர் மக்களுக்கு விலக்கு கிடையாது என்று குறிப்பிட்ட அந்த திருமங்கலம் கப்பலூர் பகுதியில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் பாமக வேட்பாளருக்கு அக்கட்சியினர் வாக்களித்தால் தொகுதி நன்றாக இருக்கும் என்று பாஜக பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் கோகுல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இத்தனை முறை பிரதமர் மோடி தமிழகம் வந்தாலும் ஒரு வெற்றி கிடைக்காது. குறிப்பா 8 முறை நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு வந்தாரு. மக்கள் பூஜ்யம் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி தற்பொழுது திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில்? அதாவது முதல்ல வெற்றி எப்படி வரும்னா தொடர்ந்து முயற்சிக்கும், உழைப்பு, உறுதி, நேர்மை இருக்கும்போது வெற்றி என்பது கிடைக்கும். அந்த வெற்றி சிறந்த வெற்றியாக அமையும். அந்த உழைப்பு இருக்கும்போது உறுதியாக ஒரு உழைப்பு மோடிஜி அவர்கள் காட்டும் போதும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய பர்சன்டேஜே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இப்போ போட்டி பிரதான எதிர்க்கட்சியா பாஜக உருவாயிருக்கா? அவங்க புறக்கணிச்சிருக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
அந்த காரணத்தை பற்றி சொல்லாமல் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக முன்னேற்ற சகோதரர்கள் ஏற்கனவே பல முறை பாமகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஆகவே நீங்கள் வந்து நல்ல முடிவை எடுத்து இந்த இடத்தில் நல்ல ஒரு வேட்பாளரான அன்புமணி அவருக்கு வாக்களித்தால் நிச்சயமாக இந்த தொகுதி சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லா இடத்தையும் காவல்துறை இருக்க முடியும் என்று நான் சொல்ல வரல. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ், அந்த அளவு கிரிட்டிசைஸ் பண்ணாட்டி கூட, ஆனால் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்திருக்கணும், அவருக்கு பாதுகாப்பு அளித்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்கும்ன்றது யூகிக்க முடியாத ஒரு சூழல் நம்மளுக்கு காவல்துறைக்கு வந்துவிட்டதா என்று எண்ண தோன்றுகிறது.